இன்றைக்கி மார்னிங் போட்ட ஒரு வீடியோவில் அவ்வளோ பேர் இந்த செடிகளை கேட்டிருந்தீங்க. அப்படி என்னங்க இருக்குது இந்த செடியில்? ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன். இந்த செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ளவர். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சாமந்தி செடிகள் ஆங்கிலத்தில் கிரைசாந்திமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நர்சரியில் இருக்கிறத மட்டும் ஒரு சின்ன ஒரு பாட்டில் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்களேன். பட் இதை நம்ம வீட்டில் வச்சா வளர மாட்டேன்னு சொல்லுவீங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது நாட்டு சாமந்தி, அதுதாங்க பெட்டர். இந்த செடிகளை நீங்கள் பூக்களோடு வாங்கிட்டு போயிட்டு வச்சுட்டா எத்தனை நாளில் செத்து போகும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 மந்த் 1.5 மந்த் இருக்கும். எடுத்துகிட்டு போன உடனே கண்டிப்பாக இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்கள் சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதிலேருந்து வளருமாப்பா அப்படின்னா கண்டிப்பாக வளராதுங்க. ஸோ பட்டு போயிடும். 99% இந்த செடிகள் நீங்கள் நர்சரியில் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து தூக்கி போட்டுடணும். திரும்பி புது செடி தான் வாங்கிட்டு வரணும். நாங்கள் அகைன் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. எல்லாமே நாட்டு செடி. இந்த ஹைப்ரிட் கிரைசாந்திமம் திரும்பியும் உங்களால் ரெடி பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் சீசனல் ஃப்ளவர் கலர்ஃபுல்லாக வீட்டில் வச்சுக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கலாம் சாமிக்கு, அடுத்து தூக்கி போட்டு